எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருவிழா நேரத்திலாம் சொல்லுவாங்களா, ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் வந்து உங்களுடைய இருக்கையில் அமர்படி கேட்டுக் கொள்கிறோம் மாதிரி. இங்கே நிற்கிறவங்க, இந்த பின்னால் நிற்கிற பொம்பளை பிள்ளைங்க, இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்க தவிர எல்லாரும் முன்னால் வந்து உட்காருங்க. வரட்டும், வாங்க வாங்க எல்லாம் வாங்க. இந்த கிளாஸ்ல போய் ஒழுங்கிட்ட பிள்ளைலாம் கூட வாங்க. சொல்லாமலே செய்கிறது இந்த பிஸ்லடி. மறுபடியும் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பொறியியல் கல்லூரியில் வந்து பேசுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே மாணவர்களுக்கு நிறைவான ஒரு விஷயம். பொதுவாக இது போன்ற கல்லூரிகளுக்கு போகிற போது நான் அவங்ககிட்டே கேட்பேன், உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறோம்னு அதை சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு என்ன தெரியுங்கிறத சொல்றதை விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு போகிறது சரியா இருக்கு. நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து ஸ்கூல்ல காலேஜில் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர் வருவார், வந்து பயங்கரமாக பேசுவார். இந்த கத்துற பாட்டு இங்கே வந்தால் இங்கேருந்து நல்லா கத்தலாம், சவுண்டும் கேட்கும், நல்லா செய்யலாமே. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிறப்பு விருந்தினர் அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டு போவார். என்ன பேசுறாருன்னே கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால உங்களே கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன தலைப்பில் பேசணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் நான் பேசிடுறேன். ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க. யூனிஃபார்மா? யூனிஃபார்ம்லாம் இருக்கா என்ன? இருக்கா? ஓகே. வேற ஷூஸா? ஏமா உங்க காலேஜ் பிரச்சனை பற்றிலாம் நான் பேச முடியாது. உங்க பொது பிரச்சனை என்ன சொல்லுங்க. காலேஜ் யூனிஃபார்ம், ஷூஸ், இதை தாண்டி வாட் சப்ஜெக்ட் யூ கைஸ் வாண்ட் மீ டு டாக்? எந்த தலைப்பின் கீழ் நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தலைப்பில் நான் பேசுகிறேன். ரெடி டு டாக் அபவுட் த சப்ஜெக்ட் விச் யூ லைக் டு டூ. சீக்கிரம் எந்திரிச்சு சொல்லுங்க. எந்திரிச்சு 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 சொல்லுப்பா. சும்மான கத்தவங்க என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. 100 பேர் இருக்க சபையிலே நான் எந்திரிச்சு பேச மாட்டேன்னு அப்படி. நாளைக்கு நீங்களாம் 10,000 பேர் இருக்கக்கூடிய சபையில் எந்திரிச்சு நிற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லுங்க. வாங்க வாங்க. எதிர்கால இந்தியாவில் மாணவர்களின் பங்கு ஒரு தலைப்பு. அப்புறம் பொறியியல் என்பது காலத்தின் கட்டாயமா வாழ்க்கையின் அவசியமா? பொறியியல் என்பது காலத்தின் கட்டாயமா வாழ்க்கையின் அவசியமா? அப்போ அடிச்சு அனுப்பியிருப்பாங்க. எதிர்கால இந்தியாவில் இளைஞர்களின் பங்கு பொறியியல் என்பது காலத்துடைய கட்டாயமா? வேற வேற பொறியியல் படிப்பு தமிழில் தேவையா? பொறியியல் படிப்பு தமிழில் தேவையா? பொறியியல் படிப்பே தேவையான ஒரு கேள்வி இருக்கு. பொறியியல் படிப்பு தமிழில் தேவையா? ஓகே. வேற வேறு மைக் கொடுங்க. அந்த தம்பி கை தூக்குறாப்புல பாருங்க, கட்டப்பட்ட சட்டை. மாணவர்கள் மார்க்குக்காக படிக்கிறார்களா இல்ல டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சதுக்காக படிக்கிறார்களா? மாணவர்கள் மார்க்குக்காக படிக்கிறாங்களா அல்லது பொழுதுபோக்குக்காக படிக்கிறாங்களா? நீங்க படிக்கிறீங்க. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் படிக்கிறான் சார், அவன் வந்து மார்க்குக்காக படிக்கிறானா டிபார்ட்மெண்ட் ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுக்காக படிக்கிறானா? நீங்க எது படிக்கிறீங்க? நான் மார்க்குக்காக படிக்கிறேன். நீங்க மார்க்காக படிக்கிறீங்க.
ஓகே, அப்போ உங்களுக்கு பண்றவங்க மார்க்குக்காகவும் ஆ. இன்னும் சில பேர் வேறு காரணத்துக்காக படிக்கிறாங்க. பட் எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க? அப்படியே இருந்தது சார். ஆ. இப்போ நான் காலேஜ் படிக்க வரோம். நீங்க என்ன கேட்குறீங்கன்னு சொல்லிருங்க. மார்க்குக்காக படிக்கணுமா இல்ல மற்றவங்க சொல்றதுக்காக படிக்கணுமான்னு கேட்குறீங்களா? டிபார்ட்மெண்ட் பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் பசங்க புரிஞ்சு படிக்கிறாங்களா மார்க்குக்காக படிக்கிறாங்களான்னு கேட்குறேன். படிக்கிறாங்க எல்லாம். இந்த கேள்வி புரியவே இல்லை ஆயிடுச்சு எனக்கு. anyhow I got your point. Then what else? Thank you. வேறு சார், முக்கியமான கேள்வி இது. எல்லா எலிஜிபிளும் தேவைப்படும். பொருளை நம்பலாமா வேணாமா? அதுதான் அவன் பாதிக்கப்பட்ட அளவை பொறுத்தது. உங்க அம்மா நம்ப முடியும்னா நீங்க பொண்ணுங்களை நம்பலாம். உங்க அம்மா அவங்களால நம்ப முடியாதுன்னா பொண்ணுங்களை நம்ப முடியாது. அவ்வளவு. பசங்க எல்லாருமே இப்போ ஒரு அபிப்பிராயம் உண்டு. என் வீட்டில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் நல்லவங்க, பக்கத்து வீட்டில் ஏது வீட்டில் இருக்கவங்களாம் கேட்டவங்க. ஓகே, ஐ டேக் ஃப்ரம் தி லீட். முதல்ல ஒருத்தர் சொன்னார், இன்ஜினியரிங் என்பது காலத்துடைய கட்டாயமா, இஸ் இட் எசென்ஷியல். நீங்க சொன்னது என்ன எடுக்கிறேன், ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். இந்தியாவில் அதுக்கே வாய்ப்பு இல்லை தம்பி. பாருங்க, காலத்துடைய கட்டாயமா அப்படிங்கிற ஒண்ணு எதிர்கால இந்தியாவில் இளைஞர்கள் இப்ப முடிஞ்சு போச்சு. ஆட்டேன் வாய்ப்பு கொடுக்குறப்ப பேசணும். பொம்பளை பிள்ளைலாம் கரெக்டா பார்வைக்கு வந்த பிறகு கேள்வி கேட்கிறேன்னா எப்படி அர்த்தம்? நீங்க ஈரோடு நான் கொடுத்த இடத்த நீங்களே ஃபில் பண்ணிக்கணும். தி ஃபர்ஸ்ட் திங், எதற்காக படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணத்தின் அடிப்படையில் ஒருவர் கல்லூரி வாசலுக்கு வருகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. சில ஆய்வுகள் ரொம்ப மோசமான விஷயங்களை இந்தியாவுடைய கல்விச்சூழல் குறித்து சொல்லுது. ராமானுஜர் பிறந்த தேசத்துல நம்ம மேக்ஸ்ல எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்தா உலகம் காரி துப்பி இருக்கும். நமக்கு அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பிரிக்காவுடைய குட்டி நாடு, மீது எல்லாம் நமக்கு மேல இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு தமிழகம் மட்டும் 1,74,000 இன்ஜினியர்களை தயார் பண்ணுது. அமெரிக்காவுடைய மக்கள் தொகை 32 கோடி. 32 கோடி மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு வருடத்திற்கு வெறும் 60,000 இன்ஜினியர்களை தயார் செய்கிற நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6.5 கோடி தமிழர்களிடமிருந்து 1,70,000 இன்ஜினியர்கள் தயாரிக்கப்படுகிறார்கள். பட் இந்த 1,70,000 இன்ஜினியர்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. மார்க்குக்காக படிக்கணுமா, டிபார்ட்மெண்ட்டை புரிஞ்சு படிக்கணுமான்னு ஒருத்தர் கேட்ட கேள்வியினுடைய பின்னணியை தான். பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்விக்காக மிகப்பெரிய இடத்தை பெற்ற ஒரு தேசத்திலிருந்து பிறந்த இந்த கூட்டம் உலகிலேயே மிகப்பெரிய இளைஞர்களை வைத்திருக்கிற தேசம் என்று உலக நாடுகள் பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் எவ்வளவு தயாரிப்புகளை உருவாக்கி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி. நாம் எல்லாரும் எங்கோ ஒரு இடத்துல 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடு. நாம் எதற்காக கல்விச்சாலைகள் வருகிறோம்னு சமூகத்தை ஆழமாக கேள்வி கேட்டால், இந்தியன் மேரேஜ் மார்க்கெட் வெர்சஸ் எஜுகேஷன் ஒரு பெரிய தியரி ஒன்று சொல்றாங்க. 1990களில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் மாப்பிள்ளை அப்படின்னா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. 90ஸ்ல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நல்ல பணக்காரங்களா இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் மாப்பிள்ளையா இருப்பாங்க. ஏன்னா வாத்தியார்னா நல்லவராக தான் இருப்பார். அது எப்படின்னே தெரியல, அப்படி சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வாத்தியார் வேடம் போட்டு வருவார், நல்லாவும் இருப்பார். வாத்தியார் மாப்பிள்ளைக்கு கொடுத்தோம்னா வருஷத்துல காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு 3 லீவு வரும். இது போக நல்லது கெட்டது, மழை பெஞ்சாலும் லீவு, வெயில் அடிச்சாலும் லீவு. அப்புறம் வேலை பார்க்குற பசங்களை எல்லாம் வச்சு சைக்கிள்லாம் தொடச்சிக்கலாம். அப்படி ஒரு வசதி அந்த காலத்தில் இருந்துச்சு. 1990களில் இந்த பக்கத்தில் ஆசிரியருக்கு படிச்சிருந்தாலும் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 90களுக்கு பிறகான ஒரு காலகட்டம் 94, 95 பேங்க் மாப்பிள்ளைன்னா உடனே வேலை கொடுப்பாங்க, உடனே பொண்ணு கொடுப்பாங்க. காரணம்னா பேங்க்லன்னா கட்டாயமாக பணம் இருக்கும் அப்படின்னு. மிடில் கிளாஸாக இருந்தால் மாப்பிள்ளை கேஷியராக வேலை பார்க்கணும். அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தால் மாப்பிள்ளை பேங்க்ல மேனேஜராக இருக்கும். மாப்பிள்ளை விசாரிக்க போவாங்க. நம்மளால போகிறப்போ கேஷியர் பணத்தை எண்ணிட்டு போவாங்க. அடேப்பா மாப்பிள்ளை எவ்வளோ பணம் கையில் புழங்குது, எவ்வளோ பணம் இருந்தாலும் ஓகே. 95, 96 பேங்க்ல வேலை பார்த்தா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. 98 அந்த காலகட்டத்தில் டாக்டர் மாப்பிள்ளைக்கு பயங்கரமான மார்க்கெட் இருந்துச்சு தமிழகத்தில். ஏன்னா மனிதன் இருக்கிற வரைக்கும் நோய் என்பது இருக்கும், கட்டாயமாக மிகப்பெரிய பணம் கிடைக்கும். ஊருக்குள்ள டாக்டருக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன்னு பெருமையாக வேற சொல்லிக்கலாம். இந்தியாவில் எஜுகேஷனும் மேரேஜும் ஒன்னாவே தான் டிராவல் ஆயிருக்கு. 2002 அப்படிங்கிற ஒரு காலகட்டம், 2000 துவங்கியதுலேருந்து ஐடி படித்தா தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐடி படித்தா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. எடுத்தப்பட 25,000 ரூபாய் சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய வேலைக்கு யார் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஐடி படிச்சுட்டு பையன் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னா அக்கா தங்கச்சி 2 பேரையும் கட்டி தர கூட இந்த சமூகம் தயாராக இருந்துச்சு. ஆனால் 2008 ஒரு வருஷம் வந்துச்சு. 2008 வருஷம் வந்த உடனேயும் ஐடி படித்தா பொண்ணே கிடையாதுட்டாங்க. காரணம் ரெசெஷன் வந்துருச்சு.
ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறான் அந்த படிப்பின் வழியாக என்பதை பொறுத்துதான் திருமணமே இந்தியாவில் நடக்கிறது என்பதுதான் இன்று வரை இருக்கக்கூடிய நிலைப்பாடு. நீங்களும் கூட என்னென்ன காரணத்தின் அடிப்படையில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வந்திருப்பீர்கள் என்று ஆழமாக தேடி பார்க்கிற போது அப்பா யாருக்கும் விட்ட சவாலுக்காக இருக்கலாம், அத்தை மாமாவை ஜெயிப்பதாக இருக்கலாம், எழுத்து வீட்டுக்காரன் பிள்ளையை விட என் பிள்ளை உயர்ந்தவர் என்று ஊருக்கு நிரூபிப்பதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நாள் என் பிள்ளையும் இன்ஜினியர் ஆக்கிற பார்த்து மாமனார் வீட்டில் விட்ட சவாலாக இருக்கலாம். ஓப்படியா பையனை விட ஒரு மார்க்காவது என் பிள்ளையை கூட எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இட்லியை வேக வேகமாக சாப்பிட்ட பஞ்சாயத்தாக இருக்கலாம். என்ன காரணத்திற்காக உள்ளே வந்தீர்கள் என்பது முக்கியம் இல்லை. எல்லோரும் இப்படித்தான் உள்ளே வருகிறார். ஆனால் உள்ளே வந்த பிறகு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு கல்வியினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க முடியும். நம்ம பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு சாதாரண கல்லூரிகளில் மாணவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க முடியும். ஒரே ஒரு நிமிஷம் தம்பி, என்ன சவச்சவன் பேசாதீயா, இங்க வந்து பேசுங்க. எங்க விட்ட எங்க விட்டேன்னு தெரியலையா? இங்கேதான் விட்டனா? ஓகே. என்ன காரணத்தின் அடிப்படையில் நம்மளை படிக்க வச்சிருக்காங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நிறைய 8000 பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அங்கே போயிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நான் உட்காந்து பேசினப்ப சொன்னேன், இப்படிலாம் நீங்கள் பாடம் சொல்லித்தரக்கூடாது, பசங்களை மார்க் எடுக்கிற கோழி மாதிரி போட்டு இந்த பாடுபடுத்தாதீங்க. வள்ளுவரை 10 மார்க்குக்கு விற்கிறது, காந்தி 5 மார்க்குக்கு விற்கிறது, நேரு 2 மார்க்குக்கு விற்கிறது, அமீபாவை ஒரு நம்ம ஊரில் அப்படி தான் தெரியல. 10 மார்க் கொடுக்கலாம் காந்தியே மார்க் அடிச்சிருப்பாங்க. 10 மார்க் கொடுக்கலாம் வள்ளுவருக்கு ஒரு கேரக்டரே மறந்துருக்கும். முட்டாய் கொடுக்கல சுதந்திர தினத்தையே மறக்கக்கூடிய கூட்டம் தான் நாம. அப்படி பண்ணாதீங்க. பசங்களுக்கு வந்து கல்வியினுடைய நோக்கம் என்பது புரிதலை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும், சிந்தனை உருவாக்கணும் அப்படிலாம் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட டீச்சர்ஸ் மட்டுமே அங்கே 260 பேர். அந்த டீச்சர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர் சொன்னார், எங்களுக்கு இப்படிப்பட்ட பாடத்தை நடத்தணும் ரொம்ப ஆசை இருக்குங்க, ஆனால் நீங்கள் கூட வாங்க, எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் நடக்குது அப்படின்னு. சரி நான் போனேன். 1ஆம் கிளாஸில் ஒரு பையனை சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துருக்காரு. அந்த பையன் ஜாலியாக டேபிள்லாம் ஏறி விளையாடிட்டு இருக்கான் சந்தோஷமாக. அவங்க அப்பா சொல்கிறார், சார் நான் இந்த ஸ்கூலில் சேர்க்குறேன், ஆனால் எனக்கு ஒரு கேரண்டி தரணும் அப்படிங்கிறாரு. அதை ஹெட்மாஸ்டர் யார் 1ஆம் கிளாஸ் பையன் அந்த பேப்பர் விட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருக்க அந்த பையனை இவர் சொல்கிறார், நான் உங்கள் ஸ்கூலில் சேர்க்குறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு கேரண்டி தரணும். என்ன கேரண்டி தரணும்னா, என் பையனை இப்போ நான் 1ஆம் கிளாஸில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா 12ஆம் கிளாஸ் அவன் படிக்கிறப்போ 1190 மார்க் எடுப்பான்னு இப்பயே எழுதி கொடுத்தீங்கன்னா இங்கே சேர்க்குறேன். எப்போ? இந்த 12 வருஷத்துக்குள்ள இந்தியா அழிஞ்சிடலாம், பள்ளிக்கூடமே இல்லாமல் போயிடலாம். 1ஆம் கிளாஸ் படிக்கிறதே பையன் 1190 மார்க் எடுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு மார்க் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோகம் தான் நம்ம எல்லாரையும் நிறைய இடத்தை நோக்கி தள்ளி இருக்கு. ஒரு பையன் கேட்டார், மார்க்குக்காக படிக்கிறோமா புரிஞ்சுதான் படிக்கிறோமான்னு. மார்க்குக்காக படிச்ச எந்த புண்ணியமும் கிடையாது. மார்க்குக்காக படித்த காரணத்தினாலதான், வெறும் மார்க்குக்காக படித்த காரணத்தினாலதான் இவ்வளவு இன்ஜினியர்கள் உருவாக்கி இந்தியாவிலிருந்து ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் கூட உருவாகவில்லை, இந்தியாவிலிருந்து ஒரு ஐன்ஸ்டீன் கூட உருவாகலை, இந்தியாவிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பு கூட உருவாகலை, இந்தியாவிலிருந்து எந்த பொருளும் உருவாக்கப்படாமல் போனதுக்கான காரணம் பாடத்தை மனப்பாடம் பண்ணி மார்க்க மட்டும் எடுக்கணும்னு மண்டையில தட்டி தட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தினால்தான். உங்களுக்கு கூட ஒரு கிரியேட்டர் இருக்கு, அவனை தட்டி எழுப்புவதுதான் படிப்பினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இன்றைக்கும் இந்தியாவிற்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பம் அனைத்தையும் அமெரிக்காவில் இருந்து இந்தியா தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டிருப்பது என்பது இவ்வளவு இன்ஜினியர்கள் பிறக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் அவமானமாக பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கிறது. யூ ஆர் நாட் ஜஸ்ட் இன்ஜினியர்ஸ். ஏதோ இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்க நீங்க இல்லை. உங்களுக்கு இன்ஜினியர் என்று பெயர் வைத்ததுடைய காரணம், யூ ஆர் த இன்ஜின் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு தேசத்துடைய இன்ஜினே நீங்க தான். தயவு செய்து அந்த அடிப்படையை உணர்ந்து, யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற, இசிஇ படிக்கிற. ஒரு நிமிஷம், இந்த ஸ்கூலை தாண்டி தயவு செய்வாங்க. ஸ்கூலில் கிரீன் ஹவுஸ் ஒன்று இருக்கும், ஒயிட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், ரெட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். கிரீன் ஹவுஸ் ஜெயிச்சா கிரீன் ஹவுஸ் கை தட்டும், ரெட் ஹவுஸ் வச்சா ரெட் ஹவுஸ் கை தட்டும். நோ, மெக்கானிக்கல் ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா ஈஸி இன்னொரு டிபார்ட்மெண்ட். பட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காம இன்ஜினியரிங் என்ற படிப்பு முழுமை அடையாது. நீங்க படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் இன்ஜினியராக ஆகிவிடவே முடியாது. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியை முழுமையாக புரிவதன் மூலமும் கல்வி வழியை சமூகத்தை பார்க்கக்கூடிய விருப்பம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தேசத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை உருவாக்க வேண்டும் என்ற வெறியும் ஆதங்கமும் வரும். பல்லாயிரம் மனித உயிர்களை சுருட்டிக் கொண்டு போற சுனாமிக்கு தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை இன்றைக்கும் நாம் அமெரிக்காவிடமிருந்துதான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பது 1.5 லட்சம் இன்ஜினியர்களை தயாரிக்கக்கூடிய தமிழகத்திற்கு வெட்கக்கேடு. அது குறித்து ஒரு கோபம்
முற்போக்கு நமக்கு வர வேண்டும். அது குறித்து ஒரு அறச்சீற்றம் வர வேண்டும். அது குறித்து ஒரு ஆத்திரம் வர வேண்டும். ஒரு மொழி வளர்வதும் ஒரு தேசம் வளர்ந்தது என்பதும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பொறியியலாளர்களை பொறுத்ததுதான். தட் இஸ் வை பீப்புள் ஆர் இன்ஜினியர்ஸ். ஒரு தேசத்துடைய இன்ஜினாக இருக்கிறவர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் படிப்பு மட்டும் போதாது. தேசம் குறித்த பார்வை வேண்டும், சமூகம் குறித்த எண்ணம் வேண்டும், இந்த தேசத்திற்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு மறைமுகமான போர் குறித்த ஒரு பார்வை வேண்டும், எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு புரிதல் வேண்டும். இந்தியா